முதலே மாலை போட்டு அனுப்பினா வவுனியாவில இருந்து நண்பனை வழி அனுப்புறதுக்காண்டி வந்துக்கிறான். நீ தொப்பி போட்டாக நடந்து போகணும் போ. நல்ல ஒரு அச்சீவ்மெண்டா இருக்குமா? திடீரென்று வந்த இடத்துல உசாந்தன தீர் வந்துருக்கு. நண்பர்கள் இருக்கு நம்ம நடந்தா நடந்து போச்சு. கொழும்புல இருந்து வந்துருக்கிறாரு. மட்டக்களப்புல இருந்தே ஒரு நண்பர்கள் வந்தவர். இவனோட நடக்கேலாது போல இருக்கு. நல்ல ஒரு முருகனுக்கு அரவு வரா போயிட்டு வாரு. நினைச்சு பார்க்க முடியாது கஷ்டம். செம்மணியில ஆளைய பிடிச்சாச்சு. வணக்கம் எல்லாருக்கும். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலே இருக்கிறேன். நேற்று நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன். எங்களுடைய தமிழ் ப்ரோஸ் நண்பர் அவர் பயணம் பலிக்கிறார் அந்த காணொலி பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலிருந்து இலங்கை பூராகவும் இருக்கிற 25 மாவட்டத்துக்கும் எங்களோட நண்பர் தமிழ் ப்ரோஸ் நடை பயணமா ஆரம்பிக்க இருக்கிறார். 4 மணிக்கு இப்ப தொடங்க போறாரு. அதுவும் நல்லூருக்கு முன்னால்தான். அதோட பாப்பீங்க தலையில என்னடா பனியோலை தொப்பிட்டு இன்றைக்கு ஆளுக்கு இந்த பனியோலை தொப்பியை போட்டு தான் அனுப்ப போறோம். இப்ப வந்து கொண்டிருக்கு. நம்ம தான் அந்த பூஜைகள் எல்லாம் ஆரம்பமாகி கொண்டிருக்கு. நேற்று நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் கொடி ஏறினது. நான் இன்றைக்கு தான் முதல் முறையா மாறன். போன முறை இருந்ததை விட இந்த முறை கணக்கு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த முறை புதுசா போட்டிருக்கு. இணையதளங்கள்ல கொஞ்சம் கருத்துக்கள் நிலவினது. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இருமரங்கம் தடுத்து நடுவுல மட்டும் ஒரு பாதை இருக்கும். ஆனா இந்த முறை இதுக்குள்ளால போகக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால கணக்கு பேர் போகலாம். இப்படியே மணியும் அடிச்சுட்டு போகலாம். இதுலயே மணியும் இருக்கு. இந்த வருஷம் நல்லூர் கொடியேறினதுக்கு இன்றைக்கு தான் நான் இந்த வீதியூடாக வாரேன். இனித்தான் அந்த வெயில் தாழ போகுது. பெரிய ஒரு சனந்தான் நிக்குதா. நண்பரை வழி அனுப்புறதுக்காண்டி எக்கச்சக்க பேர் வந்திருக்கணும். இரண்டாம் நாள் திருவிழா. என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க? நீங்களும் போறீங்களா? என்ன கையில மாலையில எங்களோட தலைவர் போயிருக்க மாலையோட தான் அனுப்ப போறீங்க. மாலை போட்டு முதலே மாலை போட்டு அனுப்பினா நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கலாம். எல்லாரும் பரேக்கா மாலை போடுங்க. நாங்க யோசிக்கிறா வெட்டியோடாம பெறுவரன்னு முதலே மாலை போடுறோம். நீங்க பேக் நீங்களும் போறீங்களா? அவர்கிட்ட பேக்கா? நீங்க யாரு? அவர்கிட்ட இருக்காரு. இதுல பின்னால இந்த பேக்கை தான் கொண்டு போக போறார். எங்க அவர் மட்டுமா போறார்? இல்ல அவரு சிசியா நிக்கிறார். கமராமேன். அப்படியோ இங்கால பாத்தீங்களா? வவுனியாவில இருந்து நண்பனை வழி அனுப்புறதுக்காண்டி வந்துக்கிறார். ப்ரோ எப்படி கண்ணால் கண்டு கேட்டா வேற லெவல். எப்படி இருக்கு தொப்பி? இந்த தொப்பி தான் ஆளுக்கு போட்டு அனுப்ப போறோம். வெயில் தான் நல்ல தொப்பி. இப்ப 4 மணிக்கு இவ்வளவு வெயில் அடிக்குது. 12 மணி 11 மணிக்கு என்ன செய்ய போறாரு? நடக்க போற 20 போல இருக்கு. இல்ல இன்றைக்கு மட்டும்தான் இரவு நடக்க போறாரு. இன்றைக்கு அது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் நடந்து ஒரேடியா பழக்கி போறாரு. பரந்தன் ஒரேடியா பரந்தன் 65 கிலோமீட்டர் நடந்து ஒரேடியா பரந்தன் போயிட்டு நடக்க போகுது. தெரியல. ஆனா நல்ல ஒரு சவாலான விஷயம். செய்ய எடுத்தது நல்ல விஷயம். செய்து முடிக்கணும்ன்றது கஷ்டமான விஷயம். இனிமேல் கஷ்டப்படணும். இதுக்காண்டியே வவுனியால இருந்து வந்துக்கிறார். அப்படிதான் என்ன சொல்லுவேன். கொஞ்சம் அலுவலகம் நல்லூர் தொடங்கிட்டு பாத்துட்டு போக. எப்படி இருக்கு நல்லூர்? நல்லா இருக்கு ப்ரோ. பூசை தொடங்கல. எத்தனை மணி தொடங்க தெரியாது. இல்ல தொடங்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இப்பதானே ஆக்கள் வர்றது. பூசை தொடங்குறவங்க ஆக்கள் குவிஞ்சா நடந்து போகலாம். நானும் அதான் திட்டம் இருக்கு பாப்போம். நாங்க இடையில இப்ப தொடங்க நாங்க போயிட்டு இடையில விட்டா அது சிக்கலாயிரும். நாங்கள் இடையில போய் ஜாயின்ட் ஆவோம். ஆனா தொடர்ந்து நிக்க மாட்டோம். நாங்க அவர்கிட்ட சப்போர்ட்டுக்காண்டி அவரோட கொஞ்சம் பயணிக்கலாம். இடையிடையே ஒரு எட்டி பார்க்கலாம். ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டு மிச்ச கிலோமீட்டர் பைக்ல போகலாம். அப்படி ஏதாவது சப்போர்ட் கொடுக்கலாம். தங்குற இடங்கள்ல போய் நிக்கலாம். கஷ்டமா இருக்கும். ஆனா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. முடிக்கலாம். கேட்டேன். ஒரு கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்குமா இருக்கும் தமிழ் ப்ரோக்கும். அதுக்கு பிறகு தானா பழகிரும். இசைவாக்கம் அடைஞ்சிரும். இஞ்சால பாத்தீங்கன்னா அடுத்ததா போற ஆள் நிக்கிறார். முக்கியமான ஆள். அங்க எனக்கு சொல்லி போட்டேன். எந்த தொப்பின்ற ராஜன் தெரிஞ்சுட்டா எல்லாருக்கும் தெரியும். சரியில்லதான் அதை என்ன நீங்க எனக்கு யோசிக்கிறேன். நீ தொப்பி போட்டாக நடந்து போகணும் போ. இது உள்ளா இல்ல இலங்கை உள்ளா போட்டு நடக்கலாம். இங்க வாடா நீ ஏன் வந்த? நீ போட்டோ எடுக்கவே அவருக்கு ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு. சொல்ல வாட சரியா? தம்பிக்கு என்ன பேர்? தம்பி இப்ப போட்டோ எடுக்கிறது இலங்கை ஃபுல்லா 25 மாவட்டத்துக்கு நடந்து போக போறாராம். என்ன நினைக்கிறீங்க?
நல்ல ஒரு அச்சீவ்மெண்டா இருக்குமா? நடந்து போய் முடிப்பாரா? முடிக்காட்டி சின்ன படிகள் எல்லாம் நாங்களா? எங்களுக்கு திட்டம் இருக்கா? பொறுங்க, நீ போவன். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நண்பர்கள் எல்லாமே வந்து தமிழ் புரோஸ வழி அனுப்புறதுக்காண்டி தான் வந்திருக்கிறான். இதுல பாருங்க நிறைய பேர் வந்திருக்கிறான். ஆள் கொஞ்சம் பிஸியா நிக்கிறார், அதனால ஆளை விடுவோம் கதைக்கட்டும். நாங்க வளமையா கதைக்கிறோம் நாங்கள் தானே. அப்ப இன்றைக்கு வந்த புதிய நண்பர்கள் எல்லாம் கதைக்கட்டும். இதுல யூடியூப் நண்பர்களும் வந்திருக்கணும், அதோட வழி அனுப்புறதுக்கும் ஆக்கள் வந்து நின்று கொண்டிருக்கணும். அவைகள் வந்து காணொலிகள் எடுத்து கொண்டிருக்கணும். அதனால நாங்கள் இங்க நிக்கிறோம். என்ன போறியா நீ? போயே தீர போற. இவனையும் வந்து இங்க இருந்து பார்சல் பண்ணி அனுப்ப போறோம். பாப்பா எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிறான். இவன் நாளையோட சரியா? நாளையோட சரி. இன்றைக்கு இரவே 60 கிலோமீட்டர் போகணும். திடீர்னு வந்த இடத்துல உசாந்தன தீர்மானம் எடுத்துட்டார், தானும் போக போறேன்னு வேட்டியோட நிக்கிறார். போங்களேன், நான் போக போறேன். இதுல ஒண்ணே விட்டுட்டு பிறகு போக போறேன். ஒரு முக்கியமான இடங்கள் பார்க்க போறேன். அங்கால போய் விடுங்களேன். எங்கால? அங்க இன்றைக்கு போய் பாருல. நேற்று துறங்கிட்டல அப்ப இவரோட இன்றைக்கு நிக்கணும். 25 நாள் நிக்கணும். 25 நாள் அதான் ஜிக்காரு. இல்லாட்டி 25 நாள் முன்ன பிரச்சனை போயிருக்கலாம். இதான் பிரச்சனை. அப்ப அடுத்த வருஷம் நான் ஒரு திட்டம் கொண்டு போறேன். இந்த நாளுக்குள்ள போடாம ஒரு நாளுக்குள்ள போனீங்கன்னா சரி நான் வாட்டேன். பாருடா. அப்ப இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நல்ல விஷயம். அங்கடியாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையில வெளிப்படுத்தணும், இல்லை நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும் யோசிக்கலாம். நல்லா இருக்கு. அவன் முதல் மரணா விட்டு அந்த அதெல்லாம் சேர்த்து செய்ய போறான்னு சொல்றான்றது நல்ல விஷயம். சில பேர் வெளியில இருந்து பாக்க சொல்லிடும், சும்மா நடக்கிறான் தானே, இதுல என்ன இருக்கு, இதால என்ன இப்படிதான். நான் ஒன்று ஒரு வாழை ஒன்று வாங்கிட்டா நீங்கள் கொஞ்சம் கொதியில இருப்பீங்க. இல்லை உங்களால செய்யலாம், நான் செய்யிட்டேன்ற ஒரு ஆத்திரம். அது மாதிரி தான். அது 10 பேர் காய்ப்பாங்க. காய்க்கிறவங்க காய்கறி விட்டு போயிட்டு பார்க்க வேண்டிய வேலையை மட்டும் பார்த்தா எல்லாம் சரியா அதான் நான் அவனுக்கு சொன்னான். அப்படியே சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான். அவனை நிப்பாட்ட வேலை ஒரு நாள். சரி சரியா போட்டும். உங்களையும் கொஞ்சம் அனுப்புங்க. நாங்க இடையில கட்டாயம் சந்திப்போம். நண்பனை தனியா விட்டு விட மாட்டோம். 150 நாளைக்கு விட மாட்டோம். இடையில எப்படியாவது போவோம். 5 மாசம் கிட்டத்தட்ட நீங்களும் 5 மாசத்துக்கு நாங்க டூர் மாதிரி போயிட்டு வரோம். இடக்கடை போய் ஒரு மாவட்டத்துல ஒரு இடக்கடை போயிருந்தீங்களா ஒவ்வொரு மாசம் ஒரு சனியார் பார்த்து போன வேண்டாங்க. அங்க நின்று வரலாம். நடக்கல அது போய் நின்றுட்டு வரலாம். நல்லூர் கோயிலை நோக்கி எக்கச்சக்க சிங்கள மக்களும் வந்து படையடிக்கணும். ஏண்டா கணக்க பேர் வந்துடணும் சிங்கள மக்கள் பஸ்ஸா வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. நல்லூர் கோயிலுக்கு சிங்கள மக்களும் வரணும். தொப்பியை கொடுப்போம்னா நேரம் கிடைக்குது இல்ல, எக்கச்சக்க பேர் வந்து நிக்கிறாங்க. என்ன தந்துட்டு போங்க நீங்க. உனக்கு தந்தா நீ எங்க போட போற? ஐயோ எவ்வளவு ஓடி வந்த ஒரு இடத்துல நின்றா. அவங்க மீசாலையில நின்றா, மீசா மிருசிவில்ல நின்றா ஓடி வந்தது. என்ன ஜெசி அது கணக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு வர போறோம். இது என்னடா இல்ல, இது 10ஆம் தேதி. இன்றைக்கு 10ஆம் தேதி ஒரு சிறப்பான நாள். அதுக்கு போயிட்டு வந்த நான் போயில வாரம் போறேங்க. ஏதோ சொல்ல வந்தா மறந்துட்டேன். ஜெசி வந்திருக்கேன்னு வேற சமையல் ஒண்ணு போடுவோமா? நீங்க விரதமா? நாங்க 3 பேரும் விரதம் இல்ல. கோயிலுக்கு வர்ற நேரம் சாப்பிட கோயிலுக்கு வர்ற நேரம் சாப்பிட மாட்டோம். நீங்க விரதமா? நான் விரதம். இது போய் நாளைக்கு சடல் கூட சாப்பாடு ஒன்று இருக்கு. நல்ல விரதம் பிரியாணி செய்ய போறோம். சும்மா சொல்றாங்க நம்பாங்க. நாங்க சும்மா எங்களுக்கு எல்லாம் நாங்க சமைச்சு சாப்பிட போறோம். சொல்றா சொல்லிட்டு செய்யறா. இந்த அக்கா வந்து தொப்பி வேண்டி போட்டிருக்கிறா. வெக்கப்படாதே, வெக்கப்படுறியா? என்ன வெக்கப்படுறா? என்ன முதல் நாங்க வரைக்கு இருந்ததை விட எக்கச்சக்க சனம் வந்துட்டு திருவிழா வந்து தொடங்க போகுது. போயிட்டு வாங்க, என்ஜாய். உங்களை வாழ்த்துக்கள். நான் கடைசியில பார்த்தோன்னே நன்றி நன்றி சந்தோஷம்.
இங்கதான் வந்து முடிப்பேன். ஒரே பிஸியா தான் இருக்கு. சரி. பேர் சந்திக்க வந்திருக்கிறோம். தொப்பி நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி. பழமையா நாங்க காண்றதானே. அப்ப இன்றைக்கு எல்லாருமே காய்கணும் என்ன இவர் எல்லாமே படுத்து கிடந்துட்டு இன்றைக்கு தான் மாறுறாரு. இப்படி பொதுக்கறின்னு சொல்லக்கிறாரு. இப்படி கொடி வச்சிருக்கிற ஆக்கள் எல்லாரையும் நடக்க விட்டுருவோம் நாங்க. இதுதான் பாருங்க. இதுவும் காத்துட்டு சரி, நாங்களும் ஒரு போட்டோ எடுப்போம். அப்படி அங்க எடுப்போம். சின்னவனங்க. இப்படி திரும்ப ஏன்னா அங்கே இருட்ட வெளிச்சம் இல்லை. நாங்களும் ஒரு போட்டோ எடுப்போம். சரி, பாத்தீங்கன்னா தண்ணி தான் குடிக்கும். இந்த தொப்பியை வந்து தமிழ் ப்ரோஸுக்கு கொடுக்குறோம். வெயில்ல இருந்து பாதுகாக்கிறாங்க, கறக்காம இருக்கோடும். இது நல்லா இருக்கு. பாரமில்லா இருக்கும், தலையடியிலாம் இருக்குது. நேரா நேரத்துக்கு சாப்பிடோடும். சரியா? இல்லாட்டி ஏதாவது அடிக்கணும். சரியா? போட்டு விடுவார். சரி, இப்ப வந்து தேங்காய் உடைக்க போறோம். ரெண்டாள் கோயில் ஆரம்பமாயிடும். சரி சரி. அழாத 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 அழாத. சரி, அவர் வீடியோ எங்க அவன் சின்னவன்? எங்க காணல? சின்னவனை காணல. எங்கடா போற? எங்கடா போனீங்க? அப்படி வா. தேங்காய் வாங்கிடா. இவர் மற்றால். இவரால் இன்னைக்கு போறார். இந்த தொப்பியை போட்டு கொண்டு போ. எல்லாருக்கும் ஒரு தொப்பியா? ஏடிஎம் கார்டு உனக்கு அந்த அக்கா அந்த சரி வண்டியா தேங்க உண்டு. பாப்பா என்ன இருக்கா? இவ்வளவு நேரம் பிஸியா நின்ற நீங்களும் உங்களுக்கு ஹாய்க்கெல்லாம் போயிட்டு போற நேரம் என்ன படபடப்பா இருக்கா? இல்ல ஒட்டு படபடப்பும் இல்ல. எனக்கு பயங்கர சந்தோஷத்துல நான் போய் கொண்டிருக்கிறேன். என்ன போது வாங்கல தான் போறேன். நண்பர்கள் இருக்கணும். இல்ல எல்லாரும் இருக்கணும். நண்பர்கள் என்றா நண்பன் மட்டுமே நண்பர்கள். நண்பர்கள் எல்லாருமே இருக்கணும். வெளிக்கிட்டே படபடப்பா இருக்கும். என்ன அதெல்லாம் பார்க்க கூடாது. நடந்தா 60 முடிப்பியா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி, இல்ல முடிக்காட்டி விடையில ஏதாவது இடத்துல பயணம் முடிச்சுட்டு தான் திரும்ப பயணம். சாப்பாடு கடையில சாப்பிடலாம், எங்கேயும் சாப்பிடலாம். கிடைக்கிற இடத்துல சாப்பிட வேண்டியது கிடைக்கிற இடத்துல சாப்பாடுலாம் மெயின் கவனமா இருக்கும். நடக்கல ஓவரா வைத்தன் ரவி விட்டோம்னு சொன்னால் இந்த கஷ்டமா போடும். பயங்கர ஒரு ரிஸ்கான பயணம் தான். சும்மா நாங்க வெளியில இருந்து பாக்க சும்மா நடை வேணும் நினைப்போம். என்ன நாங்க போவோமா? இடையில கட்டாயம் வருவோமா? தேங்க உடைப்போமா? நாங்க வாங்க உடைப்போமா? ஒன்மணியா சரி. என்ன வழிகிட போறீங்களோ? இப்ப வந்து போறதுக்கு நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு நல்லூர் கந்த சுவாமி கோயில்ல இருந்து தேங்காய் உடைச்சிட்டு இந்த பயணத்தை ஆரம்பிக்க போறேன். தொப்பி போடக்கூடாது அப்படி. வணக்கம் வணக்கம். நன்றி. முடிச்சு வர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தெரியாது. சந்தோஷம். ஓகே ஓகே. அரோஹரா அரோஹரா முருகனுக்கு அரோஹரா. வளைக்கிறோம் என்ன? இல்ல இப்ப எடுத்துக்கோங்க. நாங்க உப்பு தொடக்கையில இடையில போய் சந்திப்போம். உடம்பு தாக்கு பிடிக்காத இடையில போய் 2-3 நாள் செய்து பார்ப்போம். தொடங்கினா கஷ்டம் தானே. நினைக்கிற மாதிரி இயலாம் நடக்கிறது. ஏன்னா எங்களுக்கு உடம்பு வேண்டேக்கோ இப்ப எங்களுக்கு எல்லாம் உடம்பு குறைச்சாதும் சரி. ஒல்லியானாக்களை தான் அனுப்ப போறோம். ஆனா 25 மாவட்டத்துக்கு முன்னே சரியான கஷ்டம். நம்ம நுரையிலி எல்லாமே வேறவே இல்லாது. ஒருத்தருமே நினைச்சு பார்க்க முடியாது. ஒழிக்கணும் மேலே என்ன? ஒழிக்கட்டா இது பேக்கை கொளுத்திட்டு பேக் டேய் பிராஸ் இங்கே போயிட்டு வரேன். என்ன எத்தனை கிலோ நிக்குது பேக்? 6 கிலோ நிக்குது. 25
அப்ப நானும் ஜாயின் பண்ணுவேன். அப்படியே திருப்பி காட்டி விடுங்க எவ்வளவு பெரிய பேக்கேஜ் இதே கொழுவிட்டு ப்ரோ எத்தனை கிலோ வரும் ப்ரோ? இது ஒரு 7-8 கிலோ வரும் நினைக்கிறேன். கொழுவிக்கு நடக்கிறதே பெரிய சவாலா ஓ தண்ணி போயிட்டு தான் வாங்க போறோம். தண்ணி மழை வந்தா ஜக்க இது இருக்குது. நன்றி. எல்லாரும் நாடு புறாவும் ஒரு தடவை போயில்லை, சுற்றி வந்திருக்கிற வழியா அந்த மலைநாடுகளுக்கு போயில்லை. இடையில நான் உங்களை சிலையை சந்திப்பேன். நன்றி அண்ணா. தொடர்பில் எங்களை பார்த்து நாங்கள் வருவோம். நன்றி அண்ணா. ஓகே ஓகே வலிக்கிறேன். ஓகே சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்க நண்பன்பா போவோம்பா. அரோவரா நல்லூர் முருகனுக்கு அரோவரா போயிட்டு வாரு. எந்த பாதையால போறது? இந்த பாதையால செம்மணி ரோட். எனக்கு பேர் நின்றபடியா வந்து போயிட்டான், கொஞ்சம் நடந்து போயிட்டான். இப்போ நாங்கள் அவனோட போய் இணைய போகிறோம். சனி ஞாயிறு ரெண்டபடியாக வந்து எக்கச்சக்க சிங்கள மக்கள் நல்லுகளுக்கு அறியணும். இங்கே தான் அந்த பார்க்கிங் 4 மணிக்கு தொடங்குறன்ற பயணம் 5:30 ஆகுது. இப்போ வந்து இது கிட்ட செம்மணி கிட்ட நடந்து வந்து விட்டுருக்கா. தண்ணி குடிங்க, தண்ணி கிடைக்கிற கொண்டு வாங்க. சரி செம்மணியில் ஆளைய பிடிச்சாச்சு. சிலவா நடுறேன், இஞ்சுவா கண்ண நேரம் நாங்கள் நடக்க மாட்டோம். சிலவா நட இப்படி ஊண்டி நடந்தா உன்னோட என்ன நடந்து வராது. இப்ப இப்படி நடந்தா நடந்து போய் நான் 4 ஸ்டெப் வைக்கிற இடத்துல அவன் 2 ஸ்டெப் வச்சு விட்டு வாராடு. பின்னால வேற ஜெசிபுர வாரார். இப்ப என்னோட இவரங்க வாரார். இவரும் பிறந்தம் பெற போறாராம். அவர் கிளிநொச்சியாம இப்ப வெல்வெடத்துல இருக்காராம். அவரும் பெற போறாராம். என்னோட கிளிநொச்சியா? என்ன ப்ரோ ஏன் ப்ரோ இந்த முடிவெல்லாம் மட்டும் நீங்க? நாங்க அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் வந்து ஆதரவு கொடுத்து அவர் நாங்கெல்லாம் உறவுகள் நண்பர்கள். பயணத்துக்கு சப்போர்ட்டா போறீங்க. நீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க ப்ரோ? கொழும்புல இருந்து வந்துருக்கிறார் இவர். சரியா, என்ன பேரும் கூட? ஹபீபுல்லா. ரைட். மட்டக்களப்புல இருந்தே ஒரு நண்பர்கள் வந்தவர். அப்போது பாத்தீங்க மாதிரி ஒரு சகோதரி ஒரு வந்திருந்தவா? சகோதரி ஒரு ஆள். அது எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வேண்டா இங்கே போட்டுருக்கா தம்பி. என்ன சொல்லுது? என்ன அது ஜெசியனால முடியாதுன்னு சொல்லல. ஜெசியனா எத்தனை மேலைகள் ஏறினவர். அதான் செம்மணி இது எங்க வருது? செம்மணி நுழைவாயில் எங்க வருது? அவன் எத்தனை ஆள் விறுக்கட்டு வைக்கிறான். இவனோட நடக்கல அது போல இருக்கு. பயங்கர கஷ்டமா இருக்கு போல இருக்கு. அவன் 4 ஸ்டெப் வைக்கிறான். நாங்க நடக்கல, ஓடுவோம். நடந்து பார்த்து நாங்கள் அவன் விறுக்கட்டு போறான். அவனோட நடக்கல. அதப்படாக பைக்கில் ஏறி போறவன். நாங்கள் பைக்கில் வர்றோம். தமிழ் ப்ரோஸ் வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறார். 15 கிலோமீட்டர் ஸ்பீட்டா? உண்மையிலேயே நடக்கிறதுன்றது கஷ்டம் தான். இந்த யாழ் வரவுல வந்து நிற்கிறோம். எங்களால் இந்த இதில் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம். அதால் நடக்கலாம் போயிட்டு அப்புறம் சரியில் தான் தனியாக நடந்து வரட்டு. அவள் இதில் நிற்கிறோம். அப்படியோ இதில் ஒரு ஜூஸை வேண்டி கொடுத்துட்டு யாழ் வரவுல இருந்து அவையில் அப்படியோ வழி அனுப்பிட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு கஷ்டமான பயணம். என்னென்று முடிக்க போறான்டே தெரியல. என்ன அதான் ஜோசி நான் சொன்னேன், ஆரம்பிச்சிடலாம் ஆனா முடிக்கணும் முடிக்கிறது. பட் இந்த கடை பார்த்தீங்கன்னா மலேசியன் கூல்பார். அப்படியா? மலேசியன் கூல்பார். இதில் வந்தீங்கன்னா அந்த கொடுக்குற காசுக்கு ஏற்ற தரமாக இருக்கும். ஆள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. வேட்டியோட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உள்ளூர் வாசல்லேருந்து உங்களை வழி அனுப்புறதுக்கு தான் நிற்கிறான். குளிர்பானம் வாங்கி தரப்போங்க. குளிர்பானம் பண்ணி தரப்போம். தேசிக்கா தண்ணி தான் சொன்னான். அப்போ நீங்கள் ஸ்பான்சர் இல்லையா? மலேசியன் கஃபே தான் ஸ்பான்சர். மலேசியன் கஃபே, அதாவது மலேசியன் கூல்பார். கூல்பார் அது வந்தது காரணம் என்ன சொல்லுவாங்க, அண்ணன் மலேசியாவிலேருந்து வந்து சொந்த ஊர்ல கூல்பார் வச்சுக்கிறேன். சொந்த ஊர்ல என்ன இது பார்த்தீங்கன்னு சொன்னா செம்மணி நுழைவாயில இருக்குது. நான் பார்த்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அப்போத இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல எனக்கு நான் கூட இதோட கூட நடந்ததால எனக்கு தெரியல. விருத தெரியல. இந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தட்டி பார்ப்போம். டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது. இவன் வந்து ஒல்லியா இருக்கிறபடியே கொஞ்சம் நோவலா தான் இருக்கு. நல்ல தொப்பி கொண்டு பண்ணி வந்து முதல் பட்டி எதை கொண்டு வரீங்களா? போய்க்க பேனடோல் வாங்கி கொண்டு போவோம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இவன் போக பழகிடுவான்.
மெல்லி ஆள் தான், என்ன விட ஆளுக்கு அந்த நடக்கிற நன்மை கூடவே இருக்கும். கொஞ்ச நாள்ல மசில்ஸ் பிடிக்கும் ஜிம் பாடி. மசில்ஸ் தொழிய விட்டுரும். அந்த ஜிம் செய்ய மாட்டேன். இல்ல ஜிம் செய்ய மாட்டேன். முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். தசப்பிடிப்பு ஜிம்ன்றது முதல்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். இவட தசை வந்து குயிக்கா ஏங்குற ரஃப்பா இருக்கு. இன்றைக்கு வந்து இரவு பயணம் பலிக்கிட்டபடியா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அதோட நான் தனியா போகலையே, நண்பர்கள் வர்றபடியா படியா வந்து கணக்கு விஷயங்கள் சொல்லிலாம் போயிட்டு இப்படித்தான் போறார். வேட்டி கட்டி கொண்டு போறார் பாருங்க. இது வந்து காலுக்கு போடுறதுக்கு அந்த கால் நோகாம இருக்கிறதுக்கு இதை போடுறது சேஃப்டி கார்டு. அதோட கைக்கு வந்து சொக்ஸும் வச்சுக்கிறார். நல்ல சொக்ஸ் வாங்கணும், ஹேண்ட் சொக்ஸ் வச்சுக்கிறார். நாளைக்கு தான் போடுவார். பின்னால திரும்ப இப்படி திரும்பி காட்டுங்க. இந்த பேக் இதோட சேர்த்து பேனர் கொடி இவ்வளவு 25 மாவட்டத்துக்கு வந்து போறார். சரி போயிட்டு வா, போயிட்டு வரேன். வெற்றியுடன் திரும்ப. ஓ வந்து இருக்குது, அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படி குடிச்சு பார்ப்போம். அதுக்குள்ள எக்கச்சக்க வித்தியால் போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் நீங்களாம் நடக்க போறீங்க, தம்பா குடிங்க கேட்டேன். ஆனா அருமையா இருக்கும். அது ஜூஸ் அது வேற லெவல். இந்த பெசன் புட் எல்லாம் போட்டிருக்கு. இந்த ஜூஸோட நான் பிறந்தன் போயிடுவேன். இதுல வந்து இந்த ஜூஸ் அடிக்கிற அண்ணாவையும் சேர்த்து அனுப்ப போறோம். ஒரு நாளைக்கு 10-15 லிட்டர் போடணும். என்ன அருமையா இருக்கு இந்த ஜூஸ். இப்படி தந்து அடையில குடிச்சிட்டாங்க. வலிக்கட்டும். வாழ்த்துக்கள், வெற்றியோட தெரியுங்க. கவலையா தான் இருக்கு. கண்கலங்கவா இல்ல கொஞ்சம் வெங்காயம் தரட்டா? சரி, யாழ்ப்பாணத்துல வேலை பத்திரமா வழி அனுப்புறோம். யாழ்ப்பாணம் வரவில இருந்து அதே மாதிரி திரும்பி வந்தா சாதனையோட வாழ்த்துக்கள். திரும்பி வந்தான் இல்ல வரணும். அந்த சொன்ன தானே மேலதாளங்களோட இதுல வச்சுதான் மேலதாளத்தோட வரவேற்பா. அதான் இதுல வச்சு அனுப்புறோம். அவனுக்கே மேலதாளம் அடிக்கல. அவன் தானே வரப்போறான். எல்லாருக்கும் திரும்பி வர்ற எல்லாருக்கும். ஓகே பாய். சரி ஓகே எல்லாருக்கும் வாழ்த்து. போயிட்டு வாங்க. போறாங்க. உண்மையிலே வந்து நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டம். இப்போ இதுல 4 பேர் போயினோம். எல்லாருமே வந்து ஒரு இடத்துல நின்றுவினோம். கடைசியில வர போற தமிழ் ப்ரோஸ் மட்டும்தான். அதை நான் உறுதியா சொல்றேன். தமிழ் ப்ரோஸுக்கும் கூட இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன இருந்தாலும் நிப்பாட்ட மாட்டான். போயிட்டு வரட்டும். சரி, நாங்கள் இதுல இருந்து விடைபெறுகின்றோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். போகக்கூடிய சந்தர்ப்பம் தான் வேலைக்கு போவோம். பாய் பாய்.